அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி கடக ராசி. கடக ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வீடு ஆட்சி வீடு பெறது வந்து நம்மளுக்கு சந்திரன் தான் அங்கே ஆட்சி வீட்டில் வராங்க. ஸோ கடந்த வருடங்களில் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இமோஷ்னல் சைடில் ஸ்டிக் ஆன் பண்ணியிருப்பீங்க. ஏன் நான் இமோஷன் சைடு அடிக்கடிக்கு சொல்கிறேன்னா, பிகாஸ் நிறைய பேர் சஃபர் ஆகிறது இமோஷனில் தான். பல தவறான ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டு அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஆர் அவங்க சொல்கிறது, அதாவது அவங்களுடைய பார்ட்னர் வந்து இமோஷ்னலாக அவங்கள பிளாக்மெயில் பண்ணி அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் அவங்க அதிலேயே இருப்பாங்க. எவ்வளோ ட்ராமாஸ் இருந்தாலும், எவ்வளோ கோபம் இருந்தாலும், அந்த இமோஷன்ற அந்த விஷயத்துலேருந்து கடந்து வர முடியாமல் சரி போட்டோம் போட்டோம் இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சஃபர் ஆகியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்பில் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக போன வருடங்கள்ன்றது ரொம்ப வந்து டிராஸ்டிக்கான அப்லெல்லாம் கொடுத்துருக்காது. பல நாட்கள் வந்து டவுனில் இருந்திருக்கோம், பல நாட்கள் அப்பில் இருந்திருக்கோம். அப்படி தான் போயிருக்கோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் கண்டிப்பாக ஃபினான்ஷியலில் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட் லைனில் போயிருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. ஏன்னா இமோஷன் சைடு வந்து ரொம்ப 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 நியூட்ரலாக தான் இருக்குது. அது வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக அப்பில் தூக்கி உங்களை விட்டுருக்காது, அதே மாதிரி கீழேயும் போட்டிருக்காது. ஒரு மாதிரி நியூட்ரலாக போயிருக்கோம். ரொம்ப பெரிய ஒரு பாதிப்பையும் கொடுத்துருக்காது. எது தேவையோ அன்றாட வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை நம்ம அமைச்சு கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் போயிருக்கோம். ஸோ உங்களோட பிளான்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுறதுல ரொம்ப நாள் நீங்கள் வந்து தயக்கம் காட்டியிருப்பீங்க. பண்ணலாமா வேணாவா பண்ணலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி தயக்கம் காமிச்சு தான் ஒரு பிளானையும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பீங்க கடந்த வருடங்களில். ஸோ இந்த வருடம் வரக்கூடிய 2025 என்ன மாதிரியான நம்மளுக்கு கைடன்ஸ் கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ நம்மளுக்கு வந்திருக்க கார்டு என்னென்னா, முதல் விஷயம் த லவர் கார்டு வந்திருக்கு. அதே மாதிரி பேஜ் ஆஃப் ஸ்வார்டு, அடுத்ததாக 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸு. ஸோ உங்களுடைய ஃபேமிலி லைஃப் ஆர் லவ் லைஃப் அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இத்தனை நாளாக உங்கள் பார்ட்னர் கூட நீங்கள் ஏதோ ஒரு மனக்கசப்பில் இருந்திருக்கீங்க, ஆர் அவங்களுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆர் உங்கள் லவ்வர் மேலே உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கோபம் இருந்துகிட்ருக்கு, அவங்க உங்களை சரியாக பார்த்துக்கலன்ற அந்த மாதிரி ஏதோ ஒரு வெறுப்பு இருந்திருக்கு. இதெல்லாம் உங்கள் லைஃப்பில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான இந்த வருடம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மேரிட்டல் லைஃப்பில் இருக்கிறவங்க உங்களோட சப்போர்ட் உங்களுடைய பார்ட்னருக்கு தேவைப்படக்கூடிய வருடமாக இது இருக்குது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரி எனர்ஜி வரும்பொழுது இதை நம்ம வந்து ஒரு எப்படி சொல்லலான்னா, ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்கான புரிதலுக்கான வருடமாக கூட இது இருக்கும். கடந்த வருடம் வந்து ஏதோ ஒரு ரீதியில் வந்து குழப்பத்தை உண்டாக்கியிருக்கலாம், ஆர் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். பட் இந்த வருடம் உங்கள் பார்ட்னர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க எல்லாத்துலேயுமே. அது இமோஷ்னல் வைஸ்லேயும் சரி, மணி வைஸ்லேயும் சரி, எல்லா ரீதியிலையுமே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் உங்கள் ஃபேமிலியிலேருந்து கிடைக்கும். ஃபேமிலின்னு சொல்லும்பொழுது உங்களுடைய ஒய்ஃப் ஆர் ஒரு அம்மா கேரக்டர், ஒரு பெண், அந்த மாதிரி இருக்கிறவங்க, உங்கள் பொண்ணுக்கிட்டேருந்து கூட கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பெண் கேரக்டர் மூலயமா ஒரு ஆணுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வருடம் நடக்கும். அதுவும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தான். தேர்ட் பர்சன் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே நல்லா தான் நடக்கும். பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டார்ட் அப் நல்லா போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் வந்து நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் ஆரம்பித்து அதில் ஏதோ ஒன்று நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா அதுவும் நல்லபடியாக நடக்கும். இந்த மாதிரி பார்ட்னர்ஷிப் அப்படின்ற விஷயம் நல்லபடியாக இந்த வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ நீங்கள் பார்ட்னர்ஷிப் எடுக்கும் பொழுது என்ன கவனிக்க வேணும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ்ன்னு சொல்லும்பொழுது நம்ம இவங்களை வந்து ஒரு இளவரசன் கூட நம்ம வச்சுக்கலாம். இளவரசனுக்கு எப்பயுமே ஒரு துடிப்பு இருக்கும். அந்த துடிப்பு எதில் இருக்கும்னா, பல விஷயங்களை கற்றுக்கணும், பல விஷயங்களில் நான் சோதிச்சு பார்க்கணும், பல விஷயங்களை நான் புரிஞ்சிக்கணும் அப்படின்ற அந்த துடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த துடிப்பை வந்து அந்த எண்ணங்களை வந்து செயல்முறையில் கொண்டு போகும்பொழுது சில சமயம் அப்ஸும் வரும், சில சமயம் டவுனும் வரும். ஸோ அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கோங்க. ஒரு புதுசாக ஒரு விஷயம் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அதில் எனக்கு படிப்போடு நான் இதை கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் அப் அண்ட் டவுன் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் டேக்கிள் பண்ணி வாங்க.
சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபாரின் போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிடைக்கும். நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க ஃபாரின்ல ஆர் அப்ராட்ல போயிட்டு உங்களோட பிராண்ட வந்து நீங்க அ எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான வாய்ப்புகள நீங்க தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னும்பொழுது, கண்டிப்பா அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கண்டிப்பா கிடைக்கும். அப்ராட் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்சைட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கண்டிப்பா அதற்கான பாசிபிலிட்டிய இந்த வருடம் நீங்க பார்க்கலாம். இத்தன வருஷமா நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கான டைம் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வருடம் நீங்க அதற்கான வேலைகள பார்த்துட்டே இருங்க. கண்டிப்பா இந்த வருடத்திற்குள்ளயே உங்களுக்கு ஒரு நல்ல பாசிபிலிட்டீஸ் நடக்கும். ஸோ ரிலேஷன்ஷிப்ல நான் மறுபடியும் சொல்றேன். ரிலேஷன்ஷிப்ல எந்த ஒரு தவறான ஒரு விஷயத்தையும் கொண்டு வந்துராதீங்க. ஏன்னா, இது வந்து பார்ட்னர்ஷிப்க்கான கார்டு. இல்ல தேர்ட் பெர்சன் நீங்க இன்வால்வ் பண்ணீங்கன்னா, அதில டிஸ்டர்பன்ஸ் வரும். அதே மாதிரி இந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா, ஒரு யங் எனர்ஜி. யங் எனர்ஜி சொல்லும்பொழுது, ஏதோ ஒரு தேடுதல் இருந்துகிட்டே இருக்கும். அந்த தேடுதல் ரிலேஷன்ஷிப்குள்ள நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, அது வந்து சில சமயம் அ டவுன்ஃபால் ஆகறதுக்கான வாய்ப்புகள் குடுக்கும். ஸோ கவனம் தேவை. பார்ட்னர்ஷிப்லயும் அதே தான். பார்ட்னர்ஷிப்பா நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னும் பொழுது, ஒரு யங் எனர்ஜிக்கு வந்து அ "இளம் கன்று பயம் அறியாது" அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பயமே இல்லாம ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அதற்காக நான் வேலை பார்த்துட்டுருக்கேன். எனக்கு ரிசல்ட் வேணும்னு நெனச்சீங்கன்னா, கிடைக்காது. ஸோ கவனமா மெச்சூர்டா ஒரு திங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இது மட்டும் தான் நானு இந்த 3 கார்டு வச்சு சொல்ல முடியும். அ சில சில விஷயங்கள வந்து நம்மளால அப்படியே உடைச்சு சொல்ல முடியாது. கண்டிப்பா பார்க்குறவங்களுக்கு புரியும். எந்த ஒரு தேர்ட் பெர்சனா இருந்தாலும் சரி, தேர்ட் பெர்சன இன்வால்வ் பண்ணவே பண்ணாதீங்க லைஃப்